ஹஜ் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விருப்பம். அது எல்லோருடைய எல்லாருடைய மனங்களிலும் மனிதனுடைய நிலைகளிலும் கண்டிப்பாக அந்த விருப்பமானது இருந்து கொண்டே இறைவனுடைய விருப்பம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மனைச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் இறைவனுக்காக நீங்க என்ன செய்றீங்க. இந்த ஹஜ்ஜுடைய வரலாறு எப்படி வருகிறது என்றால், ஒரு நபியாக இருக்கக்கூடிய ஒரு இப்ராஹிம் நபி மூலியமாகவும் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் மூலியமாக ஒரு வரலாறை இந்த மனிதர்கள் தேவை என்பது நியாயம், நேர்மை, நீதி என்பது மட்டும்தான் இந்த பூமியில இறைவன் மனிதர்கிட்ட அவன் எதிர்பார்க்கிறானே தவிர மற்றது நீங்க கொடுக்கணும்லாம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவனால் கொடுக்க முடியாது, உங்களால் கொடுக்க முடியும். உயிரை போச்சுன்னா அந்த உயிரை இறைவனை தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாது. தவிர நீங்கள் உயிரை கொடுத்து விட்டு ஒரு உயிரை பலியாக கொடுத்து விட்டு மீண்டும் இறைவனுக்கு பகரமாக கொடுப்பான்னா என்ன கொடுப்பான்? எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹஜ் பெருநாள் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை இன்னைக்கு இஸ்லாமிய இருக்கக்கூடியவங்க அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஹஜ் என்பது என்ன அப்படின்டா, ஹஜ் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய விருப்பங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பங்கள் இருக்கின்றத அந்த விருப்பத்தின் அடிப்படையில அவனுக்கு நிறைவேறி கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சாந்தத்தோடும் சமாதத்தோடும் மனிதன் வாழ்வதற்கு நிறைய விஷயங்களை விரும்பான். இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இப்படி நலமாக இருக்கும், அமைதியாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த விருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதன் எதை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத மனிதனுடைய மனசாட்சிகளும் நேர்மையையும் உண்மையையும் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும். ஒன்றை அடைவதற்காக, என்னுடைய விருப்பம் இதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆசைக்காக, நம்முடைய ஆனந்தத்துக்காக நாம் வாழ்ந்தால் மட்டும் போதும் என்ற நிலையில ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதனுடைய விருப்பத்தை ஒரு ஆசையாக ஆக்கி அந்த மனிதன் அதை பெற்றுக்கொள்வதற்காக அவன் என்ன வேணாலும் வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்து பணம் சம்பாதிச்சு பொருளை சம்பாதிச்சு நம்முடைய வாழ்க்கைகளை ஆடம்பரமாக நாம் எதை விரும்பினோமோ அந்த வாழ்க்கையில வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கும் போது அந்த வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விருப்பங்களை நிறைவேற்றி கொண்ட வாழ்க்கையாக இருக்காது, ஒரு சந்தோஷம் அமைதியான வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்காது. ஹஜ் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விருப்பம். அது எல்லாருடைய மனங்களிலும் மனிதனுடைய நிலைகளிலும் கண்டிப்பாக அந்த விருப்பமானது இருந்து கொண்டே இருக்கு. அவரவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவரவருடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த நிலை ஒவ்வொரு மனிதனுக்கு வரும்போது அவருடைய தகுதிக்கு ஏற்ப போல விரும்பக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஹஜ் என்பது மிகவும் ரொம்ப புனிதமானது. ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே விருப்பமாக ஆகிவிடாது. மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறார். நோய் இல்லாமல், வறுமை இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய விருப்பம். ஒரு மனிதன் ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறான், ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறான், வாழ்க்கையில எதையுமே அவனால விருப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கும்போது அந்த மனிதன் விரும்புவதுன்னா நிம்மதியான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, நம்முடைய தேவைகள், உணவு, உடைகள், இருப்பிடங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் முதல்ல விரும்புவான். அதற்கப்புறம் மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் நிறைய வரும்போது பெரிய பெரிய விருப்பங்களை இந்த மனிதன் வைத்துக்கொண்டு அதை அபகரிப்பதும், வாழ்க்கையில் அழிச்சாட்டியங்களை செய்து அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பெருமைக்காகவும் வாழக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். அதே போன்று வாழ்க்கையிலே இந்த ஹஜ் என்பது இறைவனுடைய விருப்பத்துக்கு வாழ்வதுதான் ஹஜ். யாருடைய விருப்பத்துக்கு வாழணும்? இறைவனுடைய விருப்பத்துக்கு வாழும். இறைவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா நமக்கு? இறைவனுடைய விருப்பம் என்பது இறைவன் எவ்வாறு நம்மளை படைத்து இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்று நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறானோ அது பிரகாரம் வாழ வேண்டும். அதுதான் என்னது நம்ம சொல்லுவாங்க, இறைவனுக்காக நோன்பு வைக்கிறோம், இறைவனுக்காக ஹஜ் செய்யறோம் அப்படின்னு. இறைவனுடைய விருப்பம் நீங்க செய்யக்கூடியதா இறைவனுடைய விருப்பம் இல்லை. இறைவனுடைய விருப்பம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை
நீங்கள் மனைச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் இறைவனுக்காக நீங்க என்ன செய்றீங்க, விட்டுருங்க. இறைவனுக்காக விட்டு விட்டு நீதி நேர்மையோட நியாயத்தோட வாழ்வதை தான் இறைவன் என்ன செய்றான், உங்களுக்கு அங்கீகரிச்சிருக்கிறான். அப்ப இறைவனுடைய வாழ்க்கை என்பது, இறைவனுடைய விருப்பம் என்பது, இந்த மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், இரக்க சிந்தனையோட வாழ வேண்டும், உதவி செய்பவனாக வாழ வேண்டும், அவன் பிறருக்கு அன்பு செலுத்தக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. இறைவனுடைய நிலையம் அதுதான். இறைவன் மனிதன் மீது இறக்கப்படுகிறான். மனிதனுக்கு என்ன தேவைகளை அது கொடுத்து உதவுகிறான். அவர்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இறைவன் இருக்கின்ற நிலையில தான் நம்ம இறைவனை பார்க்கிறோம். இறைவன் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் நம்ம இறைவனை பார்க்கணும். அப்ப இறைவனுடைய பாதையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் சிறந்த ஹஜ். இதுதான் ஹஜ்ஜாக இருக்க முடியும். நீங்கள் விரும்புவதெல்லாம் ஹஜ் என்று சொன்னால் அது சாத்தியமாகாது. நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஹஜ்ஜும் கிடையாது. அதே போன்று அது எப்படி அந்த ஹஜ்ஜுடைய வரலாறுகள் என்று சொல்லுவாங்க. ஹஜ்ஜுடைய வரலாறுகள் எப்படி அப்படின்னு இந்த இஸ்லாமியர்கள் அதை கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். அந்த ஹஜ்ஜுடைய வரலாறு எப்படி வருகிறது என்றால், ஒரு நபியாக இருக்கக்கூடிய ஒரு இப்ராஹிம் நபி மூலியமாகவும் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் மூலியமாக ஒரு வரலாறை இந்த மனிதர்கள் சொல்றாங்க. ஒரு வரலாறை சொல்லுகிறார்கள். குர்ஆன் அடிப்படையில, ஹதீஸ் அடிப்படையில அவர் சொல்லுகிறார்கள். அது என்ன அந்த வரலாறுகள் என்று சொன்னால், தன்னுடைய மகனை அறுத்து பலிவிடுவது போல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னைக்கு ஆடோ மாடோ ஒட்டகங்களோ இன்னைக்கு அறுத்து பலியிட்டு அந்த ஹஜ்ஜுடைய நிலைகளை நிறைவேற்றிக் கொள்ள சிலவர்கள் யாத்திரைகளாக வெளி நாடுகளுக்கு பயணம் செய்து தன்னுடைய ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்றத நம்ம பார்க்கிறோம். சிலர் இங்க இருக்கக்கூடிய செல்லாதவர்கள், செல்ல முடியாதவர்கள், அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காதவர்கள், வாய்ப்பை பெறாதவர்கள், அவர்கள் தன்னுடைய வீடுகளிலே ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு, இது ஒட்டகங்களை இதை விட என்ன விஷயம் தெரியும்னா, அதற்கு இஸ்மாயில் என்று பெயரிடக்கூடியது. அதற்கு இஸ்மாயில் என்று பெயரிட்டு அதை இஸ்மாயில் என்று ஒரு 10 நாளைக்கு ஒரு 5 நாளுக்கு அழைத்து அவர்கள் வளர்த்து அதை அவர்கள் அறுத்து கடவுளுக்காக பலியிடுகிறோம் என்று சொல்கிறார். கடவுள் என்று வரும்போது கடவுள் அவன் படைத்ததை தனக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொள்வானா? ஒரு ஆடை கடவுள் படைத்திருக்கிறார், ஒட்டகத்தை கடவுள் படைத்திருக்கிறார், ஒரு ஆட்டை படைத்திருக்காரு, மாட்டை படைத்திருக்கார். மனிதனின் உயிர் வாழக்கூடிய அனைத்து உயிர்களையும் கண்டிப்பாக இறைவன் படைத்திருக்கின்றான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. அப்போ படைத்த அந்த இறைவன் தகுதிக்கேற்றார் போல் நீங்கள் உயிரை பலி கொடுங்கள் என்று இறைவன் கூறுவானா என்று கேட்டால் அது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இறைவனுக்கு எதுவுமே தேவையற்றவன், அவன் சமது அப்படி சொல்லப்படுகிறது. இறைவன் அவன் தேவையற்றவன், அது சமது என்று சொல்லப்படுகிறது. அவன் தேவையற்றவன், அவன் எதுவுமே தேவைப்படாது அவனுக்கு. அது எதுவுமே நீங்க செய்வது எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவை என்பது நியாயம், நேர்மை, நீதி என்பது மட்டும்தான் இந்த பூமியில இறைவன் மனிதர்கிட்ட அவன் எதிர்பார்க்கிறானே தவிர மற்றது நீங்க கொடுக்கணும்லாம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவனால் கொடுக்க முடியாது, உங்களால் கொடுக்க முடியாது. அவனால் கொடுக்க முடியாது, நீங்க கொடுக்குறீங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ தியாகம் என்று, ஹஜ் என்று, குர்பானி என்று, தியாகம் என்று சொல்லக்கூடியது ஒரு உயிர் பிராணிகளை நீங்கள் பலியிடுறீங்க பாத்தீங்களா, அதை இறைவன் சொல்றானா, நான் ஒன்றை படைக்கிறேன், அது உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆடோ மாடோ ஒட்டகங்களோ உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எனக்காக பலியிட்டு அது ஏழைகளுக்கு நீங்கள் உண்ண கொடுங்கள் என்று இறைவன் சொல்லுவானா? உணவு என்பது உண்பதற்காக, அது எப்போதுமே ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், இருப்போரும் கொடுக்கலாம், இல்லாதவரும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதை பத்தி உணவு என்பது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்ப விருந்தோம்பல் பண்றீங்க, இல்லாதவரும் கொடுக்குறோமா? ஒரு திருமணத்துல ஒரு 50 பேருக்கு சாப்பாடு, 100 பேருக்கு, 500 பேருக்கு, 1000 பேருக்கு தகுதியேற்ற மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அது இல்லாத கொடுக்குறாம, இருக்கிறவங்க கொடுக்குறோமா? எல்லாத்தையும் தான் கொடுக்குறோம். இப்ப அதே போலதான் இருப்போரும் கொடுக்க, இல்லாதவரும் கொடுக்க, அது இறைவனுடைய அது வாக்காக இருக்கின்றது. ஆனால் பலியை கொண்டு இறைவன் ஒரு விஷயத்தை சொல்லுவானா? இது அற்பம். இறைவன் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கொண்டு பலி கொடுத்து என்னை வேண்டிக் கொள்ளுங்கள் இதுதான் அப்படி என்று சொன்னால் அதை இறைவன் என்ன செய்வான்? இதை சொல்றானா இறைவன்? இதை ஏற்றுக்கொள்றானா? உங்களுடைய பொருளாதாரத்தை, பணத்தை கொண்டு பொருளை பெற்றுக்கொண்டு அதை பலியிட்டு பிறருக்கு கொடுப்பதை இறைவன் குர்பான் என்று சொல்லுகிறானா என்று கேட்டால் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம்ங்க. இறைவனுக்கு அப்படிப்பட்ட நிலை தேவையில்லை. பலி கொடுத்து, உயிரை பலி கொடுத்து உங்களுக்கு சில காரியங்களை அவன் செய்வான் என்று சொன்னால், ஒரு பகரமாக அவன் கொடுப்பான்னு சொன்னா என்ன கொடுப்பான்? என்ன கேட்குறீங்க? ஒருவருக்கு உணவு கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆடை கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு அவருடைய தேவையை கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்தை இல்லை அவர் தேவைகளை ஏதோ கொடுக்குறீங்க, அவருக்கு ஒரு வீட்டை அமைத்து கொடுக்குறீங்க. அந்த மனிதனிடம் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ நீங்க கொடுக்குறீங்க. இறைவன்ட்ட இதுல இருந்து என்ன கேட்குறீங்க? நீங்க மீண்டும் பகரமாக என்ன கேட்குறீங்க?
உங்கள்கிட்ட வீடு இருக்குது, உங்களால பிறருக்கு உணவளிக்கக்கூடிய தகுதி இருக்குது, உங்களுக்கு பிறருக்கு ஆடை கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கு, பிறருக்கு நீங்க உணவளிக்கிற தகுதி இருக்குது, பிறருக்கு தேவைகளை கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கு, சிலவருக்கு உங்களால் வீடலை வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கு. எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கின்றது. இப்ப நீங்கள் என்ன இறைவனிடம் இருந்து இதை கொடுப்பதுனா, இறைவனிடம் நீங்க என்ன பெற்றுக்கொள்கிறீர்கள், என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, இதற்கு பகரமாக என்ன கொடுக்க முடியும்? ஒரு உயிர் போய்விட்டது என்று சொன்னால், அந்த ஒரு உயிர் இறந்து விட்டது, ஒரு குழந்தை ஒரு அநியாயமாக இறந்து விட்டது, ஒரு குழந்தை ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டது, ஏதோ இறந்து விட்டு தந்தை இறந்து விட்டோம், தாய் இறந்து விட்டோம் என்று சொன்னால், இதை இறைவனை தவிர யாருமே என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஒரு உயிர் போச்சுன்னா அந்த உயிரை இறைவனை தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாது. தவிர நீங்கள் உயிரை கொடுத்து விட்டு, ஒரு உயிரை பலியாக கொடுத்து விட்டு மீண்டும் இறைவனுக்கு பகரமாக கொடுப்பான்னா என்ன கொடுப்பான்? கண்டிப்பா ரொம்ப சிந்திக்க வேண்டியது. அப்ப இறைவனிடம் ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம விரும்பும் போது என்ன அப்படின்னா, நீங்கள் எதை கொடுக்கிறீங்களோ அது பகரமாக கொடுப்பானா, உணவு கொடுப்பான், ஆடைனா ஆடை கொடுப்பான். ஏன்னா நீங்க வீடு கொடுத்தால் ஒரு வீடு கொடுப்பான், அப்படியா? இல்லை. அதை விட பகரம் என்பது இறைவனிடமிருந்து மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த விஷயத்தெல்லாம் செய்யறோம். அதற்காக இறைவன் ஆடுகளையோ மாடுகளையோ உங்களுக்கு ஒட்டகங்களையோ அவன் பலியாக கேட்பதில்லை என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு